சத்தியமா அடிச்சு காலி பண்ணிடுவேன். சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன திரும்ப திரும்ப. எனக்கு 30 வயசு ஆகுது. சரிங்கண்ணா. கல்யாணம் ஆகல. இப்ப கல்யாணம்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆசை எனக்கு. சரி சரி. சின்ன வயசுல இருந்து எப்படா நம்மளுக்கு கல்யாணம் ஆகும், அது பெரிய ட்ரீம்லாம் இருக்கும், கனவுலாம் இருக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பான. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 38 ஆயிடுச்சு. 38 ஆயிடுச்சு. கல்யாணம் ஆச்சுன்னா எனக்கு 2 குழந்தைங்க இருக்குங்க. அப்படியா? ஆமாமா. இப்ப அது சின்ன வயசுல இருந்து ஒரு ஆர்வம் இருக்கும். ஆமாமா. ஒரு 28 27 தான் பண்ணிருந்தோம். ஏஜ் தாண்டி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி சரிங்க. நிறைய இடத்துல பொண்ணு பாக்குறோம், மாப்பிள்ள குண்டா இருக்காரு, கலர் கம்மியா இருக்காரு, அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க. நிறைய காரணம் சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்கண்ணா. அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. சரி சரிங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, நம்ம சாமியார், நம்ம ஊர்ல. அவர்கிட்ட என்ன பண்ண, இது மாதிரி கல்யாணம் ஆகலங்க, ஏதோ பரிகாரம் இருந்தாலும் சொல்லுங்க, எல்லாம் காசு எவ்வளவு கொடுங்க, நான் பண்ணிடுறேன், காசு நான் தரேன் அப்படி சொன்னான். சரிங்க. அவரு என்ன சொன்னாரு, ஒரே ஒரு பரிகாரம் நீ பண்ணிட்டேன்னா எண்ணி 10 நாள் நிச்சயார்த்தம், 20 நாள்ல கல்யாணம் தான். சரிங்க. என்ன எப்படி சொல்றீங்க, என்ன பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னா, அவர் என்ன சொன்னாரு, 35 இருந்து 40 வயசுக்குள்ள ஒரு ஆம்பளை, 35 வயசுல இருந்து 40 வயசுல இருந்து ஒரு ஆம்பளையும் நீனும் 2 பேரும் கட்டி பிடிச்சி லிப்லா கடிச்சீங்கன்னா, அதாவது வாய் வச்சு முத்தம் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும். ஆம்பளை முத்தம் கொடுத்து கல்யாணம். ஆமா, இதே மாதிரிதான் நானும் மண்டை குழம்பி கேட்டேன் அவர்கிட்ட. சரிங்க. ஏன் நீ ஆம்பளை பைத்தியக்காரன் நீ அப்படின்னா, அவரு கோவம் வந்துச்சு. அவருக்கு கல்யாணம் ஆகணும்னா பிடிச்சி கட்டி பிடிச்சி முத்தம் கொடு, கல்யாணம் வேணாம்னா நீ பண்ணாத அப்படின்னாரு. சரி, இப்ப அவர் சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு கல்யாணம் பண்றதுதான் எனக்கு முக்கியமே. ஆம்பளை கொடுக்குறது ஒரு மாதிரி இருந்தாலுமே ஒரு தடவை தான் கொடுக்க போறோம். அதனால பரிகாரம் தான் அது, அதனால தப்பா எடுத்து கூட நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப நீங்க என்ன முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. நான் இதுக்கு முடிவு நான் என்ன பண்ணுவோம், ஆம்பளை இல்லன்னா இப்ப வெயில் அடிக்க சொன்னீங்க, வண்டியில வந்தா தப்பான்னு சொன்னீங்க, நான் அதை தப்பா எடுத்துக்கலாம். சரிங்களா, நீங்க வாங்க, நான் உங்க வீட்டுல விடுறேன். நான் ரோட்ல விடாம தெருவுல எல்லாம் போய் வீட்டுக்குள்ளே கூட விடுறேன் நான். எனக்கு ஒரு உதவி நீங்க கைமாறு பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஆம்பளை முத்தம் நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கணுன்றீங்களா? ஆமா, இப்ப நான் அதான் சொல்றேன். வண்டி நிப்பாட்டுங்க, என்னென்ன பேசி ஆம்பளைக்கு ஆனா இப்ப எனக்கு கல்யாணம் ஆகல. எனக்கு உங்களுக்கு கல்யாணத்துக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? அது போய் ஆம்பளைக்கு முத்தம் கொடுத்துட்டு அதை எப்படிங்க நடக்குது? வண்டி நிப்பாடி ஆம்பளை முத்தம் வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னா இன்னும் பயங்கரமான கோவம் வருங்க. அந்த கோவத்தை எனக்கு உருவாக்கிறது இல்ல. நான் இப்ப ராசிபுரம் வரைக்கும் போறேன். நீங்க ராசிபுரத்துக்கு தான் எங்கேயோ போங்க. நான் ஒரு லிப்ட் கேட்டு வந்ததுக்கு ஆம்பளை முத்தம் கொடுத்துக்கலாம், ஒரு பரிகாரம் பண்றேன்னா நாங்க தான் கிடைச்சிருந்தாங்க. இறக்கி விட என்ன, வண்டி விட்டு இறக்கி ப்ளீஸ். நான் தப்பா எடுத்துக்கிறேன், இறக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் கம்முன்னு இருக்குண்ணா, அப்புறம் எனக்கு டென்ஷன் ஆகி நான் ஏதாவது பண்ணிடுவேன். நான் திறந்து விடுங்க. யாருமே இல்ல. சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன திரும்ப திரும்ப நான் சொல்றேன் கேளு. ஒரே ஒரு முத்தம்